இன்றைய சத்சங்கத்தினுடைய தலைப்பு, எது நம்மை வழி நடத்துகிறது, பாசமா அல்லது கடமையா? இது செல்விமா இந்த தலைப்பு கொடுத்திருக்காங்க. பொதுவாகவே இது இளைய சமுதாயத்திற்கு இது எந்த அளவுக்கு இது பொருந்தும் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இந்த இளைய சமுதாயம் இப்ப வேற விதமான தலைப்புக்காகத்தான் ரொம்ப ஏங்கி இருக்காங்க. காசா அல்லது காதலா இந்த மாதிரி இருந்தா இந்த அவங்களுடைய அந்த வயது மட்டத்திற்கு இது இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் மிக தேவையா இருக்கு. ஆனா இந்த பாசமா கடமையா அப்படிங்கிற இந்த கேள்வி அல்லது இந்த தலைப்பு ஒவ்வொரு பெற்றோருக்கும் அல்லது ஒவ்வொரு தாய் தந்தைக்கும் மிக பொருத்தமானது. என்ன காரணம்னா, அந்த வயதினுடைய தாக்கத்தில் ஒவ்வொரு பெற்றோருக்கும் இந்த கேள்விதான் அவங்களுக்கு உள்ள எழுந்து எழுந்து பதிலை வாழ்க்கையில் தேட வைத்து கொண்டே இருக்கிறது. இந்த ரெண்டு கேள்வி தான். இப்ப இந்த பாசம் என்பது முழுக்க முழுக்க உள்ளம் சார்ந்த ஒன்றுங்க. இந்த பாசம்ங்கிறது வேற எங்கிருந்தும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, வெளியிலிருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பாசம்ங்கிறது உள்ள இருந்து வருவதற்கு தான் வாய்ப்பு. அது பாசம் என்பது முழுக்க முழுக்க உள்ளம் சார்ந்தது. ஆனா இந்த கடமை என்பதற்கு பாருங்க, அது முழுக்க முழுக்க உழைப்பு சார்ந்தது. இப்ப இந்த ரெண்டும் 50-50% பொறுப்புள்ள ஒரு தாய் தந்தை கிட்ட இருந்தா மட்டும்தான் அந்த பொறுப்புள்ள தாய் தந்தை அந்த குடும்பத்தையோ அல்லது குழந்தைகளையோ மிக சரியான இலக்கிற்கு அல்லது இடத்திற்கு அழைத்து செல்ல முடியும். இப்ப இந்த பூமியில அப்படி எத்தனை பொறுப்புள்ள தாய் தந்தைகள் இருக்காங்க? கொஞ்சம் கணக்கு போட்டோம்னா விரல் விட்டு எண்ணும் அளவிற்கு மட்டும்தான் அந்த பொறுப்புள்ள தாய் தந்தை இருக்க முடியும். காரணம் என்னன்னா, இந்த பாசத்தினுடைய இழுவைக்கு போய் மாட்டிக்கொள்பவர்கள் கடமையை நிச்சயம் சரிவர செய்ய முடியாது. நல்லா கவனிக்கணும். பாசத்துல போய் சிக்கிக்கிறவங்க கடமையை முழுமையாக செய்ய முடியாது. ஏன்னா கடமைங்கிற பாதையே கண்ணுக்கு தெரியாது. பாசம் அதை மறைச்சிடும், அதுல மூழ்கிடுவாங்க. இன்னொன்று பாருங்க, பாசம் இல்லாம அல்லது பாசத்தை விட்டுட்டு கடமையில மட்டுமே குறியா இருக்கிறவங்க பாசம்னா என்னன்னே தெரியாம போயிடுறாங்க. இப்ப இது எப்படின்னா, ஒரு சமையல் உப்பு மட்டுமே போட்டு ஒரு சாம்பார் வைக்கிற மாதிரி, காரம் இல்லாம புளி இல்லாம மற்ற சுவை இல்லாம வைக்கிறது போல, அல்லது உப்பை தவிர்த்துட்டு முழுக்க முழுக்க காரத்தை மட்டுமே போட்டு ஒரு குழம்பு வைக்கிற மாதிரி. சரிவர இரண்டும் கலக்காவிட்டால் எப்படி அங்க சுவை குறையுமோ, அதே போல வாழ்க்கையில பாசமும் கடமையும் ரெண்டும் தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் வழி காட்டணும். இது சில அறிஞர்கள் சொல்றாங்க, அன்பு இல்லா செயல் காட்டு மிராண்டித்தனம்ங்கிறாங்க. ரொம்ப வன்மையா சொல்றாங்க. அன்பு இல்லா செயல் காட்டு மிராண்டித்தனம். இப்ப இந்த அன்புங்கிற இடத்துல இந்த பாசத்தை கூட நம்ம கொஞ்சம் சேர்த்திக்கலாம். இந்த பாசம் இல்லா கடமை உணர்ச்சிங்கிறது அங்க நிச்சயமா கடமை இருக்கலாம் அல்லது காரியம் இருக்கலாம், ஆனா அந்த இடத்துல முழுமை இருக்காது. இப்ப அன்பு இல்லாத செயல் காட்டு மிராண்டித்தனம்னு ஏன் சொல்றாங்கன்னா, அன்பு கலக்காம எந்த செயல் செய்தாலும் அது முழுமை பெறாதுங்கிறாங்க. ஒரு செயல் செயலா இருக்கிறதுக்கும் ஒரு செயல் சேவையா மாறுறதுக்கும் அந்த சேவை பூஜையா ஆகிறதுக்கும்
எல்லா நிலையிலையும் ஒன்றை நாம் கலந்துகிட்டே இருக்கணும். அது என்னங்க? கலக்க வேண்டிய ஒன்று எதுங்க? அன்புதான். நீங்க சாதாரண செயலில் அன்பை கலந்தால் அது சேவையா மாறுது. அந்த செயல் சேவையா மாறினதுக்கு பிறகு அதிலும் கொஞ்சம் அன்பை கலந்தீங்கன்னா அது பூஜையா மாறுது. அந்த பூஜையிலையும் நீங்க அன்பை கலந்தீங்கன்னா அது மிகப்பெரிய தியாகமா மாறுது. இப்படி ஒவ்வொரு நிலையிலும் இந்த அன்பு, பாசம் என்கின்ற இந்த மிகப்பெரிய ஒரு தெய்வ இயல்பை நம்ம கலக்கலைன்னா அந்த இடத்துல நிச்சயமாக காட்டு மிராண்டித்தனம் தான் அங்கு வெளிப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப கடமையை கடமையாக செஞ்சிட்டு இருக்கிறது அது வெறும் கடனுக்கு தான் ஒப்பாகும். ஆனா அந்த கடமையோடு இந்த அன்பு, பாசம் என்பதை கலக்கும் போது அங்க ஒரு தெய்வீகத்தை நம்ம உருவாக்க முடியும். இப்ப இரண்டு வித்தியாசத்தை சமூகம் சொல்லுதுங்க. வீடு கட்டுறது வேற, ஒரு வீடு கட்டுறது வேற. ஆனா அந்த ஒரு வீட்டுக்குள்ள ஒரு குடும்பத்தை உருவாக்குறது வேற. அதான் ஹவுஸுக்கும் ஒரு ஹோமுக்கும் இருக்கிற வித்தியாசம் பாங்க. ஹவுஸ்னா அது வெறும் மெட்டீரியலால, பல பொருள்களால உருவாக்கப்படக்கூடிய ஒன்று ஹவுஸ் அப்படிங்கிறது. ஆனா ஹவுஸ்னா வீடு, ஹோம்னா குடும்பம்னு சொல்றாங்க. ஒரு குடும்பத்தை வெறும் பொருள்களால் உருவாக்க முடியாதுங்களா? ஒரு குடும்பத்தை அன்பு, பாசம், நேசம், ஈகை, இரக்கம், இதாலதான் ஒரு குடும்பத்தை உருவாக்க முடியும். அந்த மாதிரி வாழ்க்கைங்கிறது ஒரு ஆறா நம்ம கற்பனை பண்ணிட்டோம்னா, அந்த ஆறை கடக்கணும்னா பாசம் என்கின்ற கரையிலிருந்து நம்ம அந்த ஆறை கடந்தோம்னா கடமை என்கின்ற கரைக்கு நம்ம போயாகணும். இந்த பாசம் என்பது ஒரு கரையானால் நம்ம போய் சேர வேண்டிய கரை கடமை. அப்ப பாசத்தோடு அந்த கடமையை செய்து வரும்போது மட்டும்தான் நம்ம இந்த வாழ்க்கையை கடந்தவராக முடியும். இல்லைன்னா இந்த வாழ்க்கையில நம்ம பாதியிலேயே காணாம போயிட வேண்டியது. இப்ப இது இன்னொரு கோணத்துல கூட நம்ம பார்க்கலாம். இது பணமா பாசமானு கேட்டா கூட ஒன்று பொருள் தன்மை, இன்னொன்று உயர்ந்த தன்மை. பணம் என்பது பொருள் தன்மை, அப்படிதானுங்க. ஆனா பாசம் என்பது ஒரு உயர்ந்த தன்மை. இப்படி கேள்வி கேட்டிருந்தா கூட ஒன்று உயர்ந்த தன்மை, இன்னொன்று தாழ்ந்த தன்மைன்னு ஒன்று உயர்த்தி ஒன்று தாழ்த்தலாம். ஆனா இப்ப அவங்க கேட்டிருக்கிறது ரெண்டுமே உயர்ந்த தன்மை, ஒவ்வொருவரிடமும் இருக்க வேண்டிய தன்மை. பாசமும் நம்மிடம் 50% இருக்க வேண்டும், கடமையும் நம்மிடம் 50% இருக்க வேண்டும். ஆனா இங்க எங்க நம்ம ஒவ்வொருத்தரும் சில நேரங்களை காணாம போறோம்னா, அந்த பாசத்தை கடமையோட நம்ம கலக்காம இருக்கும் போதுதான் நம்மளால பாசத்தாலையும் எதையும் சாதிக்க முடியல, வெறும் கடமையை பிடிச்சுக்கிட்டும் எதையுமே சாதிக்க முடியல. இப்ப அதுலயும் நம்ம 50, இதுலயும் 50, இதை இரண்டையும் நாம் கலக்கும் போது மட்டும்தான் நம்ம பாசத்தோடு கலந்த கடமையை நாம் சாதனை செய்ய முடியும். இப்படித்தான் இது சம்பந்தமா ஒரு சின்ன நிகழ்ச்சி கூட சொல்லலாம். ஏன்னா இதுல மனம் என்பது மிக முக்கியமான ஒரு நிலையில் இருப்பதால பாசத்தையும் நம்ம மனதின் மூலம்தான் காட்டணும். கடமை உணர்ச்சியை கருத்தில் கொள்வதும் இந்த மனம்தான் என்பதால் ஒரு சின்ன நிகழ்ச்சி. ஒரு பெரிய ஜமீன்தார், அவருக்கு நிறைய சொத்துக்கள், அவருக்கு 2 மகன்கள். இந்த 2 மகன்ல யாரு ரொம்ப புத்திசாலியோ அந்த புத்திசாலிக்கு மட்டும்தான் அந்த பரம்பரை சொத்தை கொடுக்கணும்
அப்படின்னு திட்டமிட்டு தனக்கு வயதாயிருச்சு, அதனால நான் காசிக்கு போயிட்டு வரணும், நான் போயிட்டு வர்றதுக்கு எப்படியும் 6 மாத காலம் ஆகும், அதனால உங்க 2 பேர்த்துக்கும் ஒரே மாதிரியா 2 வீடுகள் கட்டி வச்சிருக்கேன், நீங்க 2 பேரும் அந்த வீட்டை நீங்க பயன்படுத்துங்க. ஆனா 6 மாதம் கழித்து நான் திரும்பி வரும்போது 6 மாதத்திற்குள்ள நீங்க ஒவ்வொருத்தரும் உங்க வீட்டுல நிறைய எதை நீங்க நிறைஞ்சு சேர்த்து வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு என்னுடைய அத்தனை சொத்தையும் எழுதி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து காசிக்கு போயிடுறார். போயிட்டு அதே போல ஒரு 6 மாதம் கழித்து திரும்பி வர்றார். திரும்பி வரும்போது 2 மகன்ல ஒரு மகன் பார்த்தீங்கன்னா தன்னிடம் இருக்கிற காசெல்லாம் பொருள் எல்லாம் வித்து அவர் வரும்போது மட்டும் வீடு நிறைஞ்சிருக்கிற மாதிரி வைக்கோட் போர் இருக்கும் இல்லைங்களா, அந்த வைக்கோட் போர் எடுத்துட்டு வந்து எல்லா இடத்துலையும் அடைச்சு வச்சுட்டாரு. அம்மா வந்து பார்க்குறாரு, அப்பா நீ என்னப்பா செஞ்சிருக்க அப்படின்னு கேட்கும்போது வாங்கன்னு சொல்லி திறந்து காட்டுறாரு. உள்ளுக்குள்ள பூரா வைக்கோட் போர். சரி, இது வீடு நிறைஞ்சிருக்குன்னு நீ நினைச்சுக்கிற இல்லையா, சரி நான் இன்னொரு மகனை பார்த்துட்டு தான் பதில் சொல்ல முடியும்ட்டு அந்த மகன் வீட்டுக்குள்ள போறாரு. அது இரவு நேரமா இருந்ததுனால அந்த மகன் ஒரே ஒரு விளக்கை ஏற்றி வைக்கிறார். அந்த வீட்டுக்குள்ள ஒரே ஒரு சின்ன காரியம்தான், ஒரு விளக்கை ஏற்றி வைக்கிறார். அந்த வெளிச்சத்தால அந்த வீடே நிறைஞ்சிருக்கு. ஆனா இது ரெண்டுமே வந்து அந்த வீட்டை நிறைக்கணுங்கிற ஒரு பொருள் ரீதியான ஒரு முயற்சி தான். ஆனா அருள் கலந்து பாசம் கலந்து அந்த கடமையை ஆற்றியது எதுவா இருக்க முடியும்? நிச்சயமா அந்த விளக்கை ஏற்றக்கூடிய அந்த ஒரு அருள் நிறைந்த காரியம்தான் அந்த வீடு நிறைந்து இருந்ததற்கான காரணம். அந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் நம்முடைய வீடு என்பது நம்முடைய உள்ளம் தான், நம்முடைய மனம் தான். அந்த மனதில் எந்த அளவுக்கு பாசத்தை அன்பை நிறைத்து கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு நிறைத்து கொண்டு நாம் எந்த காரியத்தை வேண்டுமானாலும் செய்தால் அந்த காரியம் மிகப்பெரிய கடமை உணர்ச்சி மிக்க காரியமாக இருக்கும். எனவே நாம் ஒவ்வொருவரும் பாசம் மிக்க கடமை வீரர்களாக மாறுவோம். ஏனென்றால் வாழ்க்கை என்பது பாசத்தாலும் கடமையாலும் சேர்ந்து வாழ வேண்டிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாகும். எனவே நாம் ஒவ்வொருவரும் உள்ளம் நிறைந்த பாசத்தோடும் கடமை நிறைந்த வாழ்க்கையோடும் நாம் இன்று முதல் நமது வாழ்க்கையை நாம் வாழுவோம். சிவோம் சிவோம் शंभो शंभो शांति शांति भवतु शांति शांति भवतु सर्वं शांति भवतु सर्वं शांति भवतु. मिक्क नंरी मिक्क मगिழ்ச்சி. ரொம்ப சந்தோஷம்.